யார் இந்த சிந்தாமணி? உங்களுக்கும் திருமயம் தொகுதிக்கும் என்ன சம்பந்தம் மேடம்? எல்லா விமன் மாதிரியும் நானும் நார்மலா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் வந்து திருமயம்க்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, நான் பிறந்தது வலையப்பட்டி, பொன்னமராவதி வலையப்பட்டி. அது வந்து திருமயம் தொகுதியில இருக்கு. சரி. நீங்க அந்த இடத்துல பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த திருமயம் தொகுதியை பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல? உங்களுக்கு திருமயம் தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு? திருமயம் தொகுதிக்கு என்ன வேணும்? அதெல்லாம் தெரிந்தவரா சிந்தாமணி? திருமயம் தொகுதி வந்து ஒரு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாத ஒரு தொகுதி எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு எம்எல்ஏவா ஒரு 5 வருஷமும், அமைச்சரா ஒரு 5 வருஷமும் இருந்த திரு ரகுபதி அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் டிஎம்கே கிட்ட இருந்திருக்கு. ஆனா ஒரு ஒரு மேஜர் கனெக்டிங் பாயிண்டா இருக்கு அது நடுவுல. ஏன்னா இந்த திருச்சி ஹைவேல லொக்கேட் ஆயிருக்கு, இந்த பக்கம் ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கு. ஹைவேல லொக்கேட் ஆயிருக்கு அந்த ஊர். பெருசா டெவலப்மெண்ட் எதுவுமே கண்டுடல இந்த 10 வருஷத்துல. அதாவது டிஎம்கே ஆண்ட இந்த 10 வருஷத்துல, அதுக்கு முன்னாடி ஏஐடிஎம்கேல இருந்திருக்கு. மாத்தி மாத்தி இவங்களே தான் ஆண்டிருக்காங்க. பட் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை. பேசிக்கான ஃபெசிலிட்டி கூட இல்லை.